ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் சூப்பரான சவுச்சோ சாம்பார். இங்கெல்லாம் மேரக்கான்னு சொல்லுவாங்க. மேரக்காய் போட்டு சாம்பார். தக்காளி நல்ல சிகப்பு பழமாக இருக்கிறதுனால சூப்பராக நல்ல கலராக இருக்குது சாம்பார். வதக்கி அவிய விடும்போதே கலரோட தக்காளியோட கலர் சூப்பராக இருக்குது. சாம்பார் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது, சூப்பர். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிடிக்கருணக்கிழங்கு மசியல். இது தயிர் சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், அதாவது கருணக்கிழங்கு, பிடிக்கருணக்கிழங்கு, அதாவது மூலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்ல மருந்துன்னு சொல்லுவாங்க. இது சில பேர் அந்த தோலெல்லாம் வதக்கி துவையில் இருப்பாங்க. நான் தோல் மண்ணாக இருக்குது அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுருவேன். மண் கழுவி எடுத்தாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இது மசியல், தக்காளி, வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு புளி ஊற்றி கருணக்கிழங்கு செட்டிநாடு ஸ்டைல் மசியல். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கோஸ் கூட்டு. இன்னைக்கு இப்போ தான் வச்சு இறக்கியிருக்கேன். சூப்பராக தேங்காய் எதுவுமே சேர்க்கலை, பாசிப்பருப்பு போட்டு கோஸ் கூட்டு. இதுவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கோஸ் கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், சாம்பார் சாப்பிட்லாம். அப்புறம் நம்மளோட எப்பவும் போல் நம்மளோட மோர் தண்ணி ஊற்றி கடைஞ்சி வச்சிச்சு. அப்புறம் நம்மளோட சாதம் காலையில் நேரத்துலேயே வடிச்சிட்டேன், அதனால் கொஞ்சம் ஆறிடுச்சு. நல்ல லேசாக வெதுன்னு சூடாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சாம்பார்லாம் சூடாக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். சாம்பார் சூடாக இருக்குது, கூட்டு சூடாக இருக்குது. நெய் போட்டு கூட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம். கோஸ் கூட்டு, கருணக்கிழங்கு, பிடிக்கருணக்கிழங்கு மசியல், நம்மளோட சவுச்சோ சாம்பார். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண போடுங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.